வா வாத்தியார். நம்ம நலன் குமாரசுவாமி டைரக்ஷன்ல கார்த்தி, கீர்த்தி செட்டி, சத்யராஜ், ராஜ்கிரன்ட்டு இவங்கள ஒரு மெயின் லீடுல வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம சனா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ நம்மளுக்கே தெரியும் நலன் குமாரசுவாமி வந்து இந்த சூது கவ்வும், அதுக்கப்புறம் இந்த காதலும் கடந்து போகும் இதை மாதிரி ஒரு படங்களை எடுத்தவர். ஒரு 9 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 9 இயர்ஸ் கேப்ல விடுற நேரத்திலேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு, எதை மாதிரி படத்தை விடுவாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நலன்குமார் சுவாமியோட டைரக்ஷன் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஒரு கேப்ல வந்து விடுறப்போ சரி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் விடுவாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் நம்ம வந்து வாத்தியாருக்கு படத்துக்கு போய் பார்த்தோம். ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட்டை தக்க வச்சுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் படம் தான். ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை. ஆக்சுவலா அவரே நலன்குமார் சுவாமியே அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் சினிமா தான், என்னோட டைரக்ஷன் லைன்ல வந்து இந்த படம் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் கதை தான். நம்ம ராஜ்கிரண் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேனா இருக்காரு. அவர் வந்து ஒரு டைஹார்ட் எம்ஜிஆர் ஃபேனா இருக்காரு. அவரோட பேரனா நம்ம கார்த்தி நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம ராஜ்கிரண் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம பேரனும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவர் வாழணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் பேர் வச்சு எம்ஜிஆர் வழிகளை காமிச்சு எம்ஜிஆர் மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட சைல்ட்ஹுட்ல. ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்தோம்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து அது செட் ஆகாது, அது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நம்பியாரோட இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேஸை வந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்பியார் மாதிரி கொஞ்சம் அந்த தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அவர் பெருசா வளர்ந்துட்டு அவர் வாழ்க்கையை வந்து அப்படி லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி லீட் பண்ற நேரத்துல வந்து அவர் வந்து இதை மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றாரு, அதாவது ஒரு கெட்ட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறது வந்து நம்ம ராஜ்கிரனுக்கு தெரிய வருது. ஸோ ராஜ்கிரனுக்கு தெரிஞ்சு அதனால ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த படத்துல. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து அதே மாதிரி நம்பியார் வழியிலேயே வந்து ஃபாலோ பண்ணாரா, இல்லாட்டி இந்த எம்ஜிஆர் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இந்த படத்துல காமிக்கிறாங்க, ஸோ அந்த வழியில வந்து இவர் ஃபாலோ பண்ணாரா அப்படிங்கிறது தான் இது கதையே. ஸோ இந்த படத்துல வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி காமிச்சிருக்காங்க, ஒரு ஆல்டர் ஈகோ மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலா வந்து அவர் எப்போ வருவாரு எப்போ போவாரு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு இதேவே காமிக்கல. ஸோ அப்பப்போ வராரு அப்பப்போ போறாருங்கிற மாதிரி இந்த படத்துல காமிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அன்னியன் ஸ்டைல தான் வந்து இந்த படத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஹாலிவுட் படத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த வேஸையும் இங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பிளிட்டு அதை மாதிரி படங்கள்லயும் கொஞ்சம் தழுவி எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து இந்த ஹீரோவே வந்து வில்லன் யாரு அப்படின்ட்டு தேடி போறதும், திருப்பி அந்த வில்லன் யாருங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாரு, யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோவே தான் வில்லன். ஸோ பேசிக்கலா இதுவும் ஒரு ஹாலிவுட் ஃபார்மேட்டை தான் இந்த படத்துல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்தி வந்து அவருக்கு கொடுத்த ரோல்ல வந்து இங்க வந்து பக்காவா நடிச்சிருக்காரு. ஸோ மற்ற ரோல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருசா மனசுல நிக்கவே இல்லை. ஸோ அந்த சத்யராஜ் ரோலு, கீர்த்தி செட்டி ரோலு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மனசுலயே நிக்க மாட்டேங்குது. ஸோ கார்த்தி வந்து எம்ஜிஆரா வந்துட்டு போற செக்ஷன்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே நம்மளுக்கு எம்ஜிஆர் ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவரோட வாய்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே வந்து நம்மளுக்கு எம்ஜிஆரை வந்து ஸ்ட்ரெயிட்டா பார்க்குற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து கார்த்தி தான் ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவரோட மேனரிசமும் அவரோட ஆக்ஷனும் வந்து பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. ஆனா அது மட்டுமே போதுமா இந்த கதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இங்க வந்து நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம கார்த்தியோட ஆக்டிங் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா நிறையவே இருக்கு இந்த படத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கதையாவே இல்லை. ஏற்கனவே நமக்கு பார்த்த கதை மாதிரியும் இருக்கு, அதே மாதிரி அதுல வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர லேகா இருக்குது. யூஸ்வலா நமக்கு நலன்குமார சுவாமியோட ஸ்க்ரீன் பிளே தெரியும், எப்படி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்கேஜிங்கா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த படத்துல வந்து கண்டிப்பா அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல ஸ்க்ரீன் பிளே. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எம்ஜிஆர் அதாவது நம்ம கார்த்தி எம்ஜிஆர் காமிக்கிற சீன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் வந்து நம்ம சனா பண்ணியிருக்கிறாரு, ஆனா சாங்ஸ் எதுவுமே எனக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ எல்லாமே வந்து ஏதோ சுமாரா கேட்குற மாதிரி தான் இருக்கு, ரொம்ப நம்மளை வந்து அட்ராக்டே பண்ணல. ஸோ பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ சனா வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா வந்து ஒரு பவர் மாதிரிலாம் தெரில, அவரும் அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி ஒரு ஒரு மியூசிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, மியூசிக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பயங்கர வீக்கா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கார்த்தி கேரியர்ல வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான படம் தான், ரொம்ப பெருசா இந்த படத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ பேசிக்கா இது வந்து கொஞ்சம் இந்த ஜப்பானோட மாடர்ன் வெர்ஷன் மாதிரி இந்த படம் இருக்கு. ஸோ இந்த மசாலா படம் பிடிக்கும் இந்த எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நம்ம மாதிரி ஒரு
ஒரு கண்டென்ட் ரொம்ப பயங்கரமா வந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து இந்த மசாலா பிடிக்கும், அதே மாதிரி இந்த லாஜிக்லாம் பயங்கரமா பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு நார்மலான ஒரு எம்ஜிஆர் ஃபேனு, அதனால நான் வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. மற்றபடி வா வாத்தியார் ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஜப்பான்.